ரொட்டி மேக்கரும் அண்ட் வந்து பூரி கட்டையெல்லாம் பயன்படுத்தி தான் தம்பிக்குட்டியின் சோறு வந்து ரெடி ஆகிட்டு ஒரு சுரங்க அரிசி போட்டாலும் அவ்வளோ அப்பொலி உருளைக்கிழங்கையும் வடிவாக மசிச்சு எடுத்தாச்சு. பூசணிக்காய் வர ரெடி ஆயிடுச்சு. ஒப்புண்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து ஒரு சுரங்க குத்தரிசி உள்ளி இப்போ நான் அதாவது ஒரு மணித்தியானம் நல்லா ஊறிட்டு அப்போ அதனாடி அவருக்கு வந்து ஒரு குட்டி குத்தரிசி சோறு ஞாலம் ரெடி பண்ணுறேன். அதே நேரம் வந்து இங்கால முட்டையும் உருளைக்கிழங்கையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 அவிய போட்டுட்டேன். என்னென்னு சொன்னால் 2 அவிஞ்சு நல்லா வரணும் பண்ணுறதுக்காக இன்றைய தினம் வேகளை பயன்படுத்தி தான் நல்ல ஒரு சூப்பரான சாப்பாடெல்லாம் செய்ய போகிறேன். இப்போ நல்லா அவியட்டு முட்டையும் உருளைக்கிழங்கு பாருங்க. அதாவது வந்து வடிவாக ரொட்டிமா நல்லா பதமாக குழச்சி வச்சு பாருங்க, நல்ல வடிவாக பொறுமி போய் இருக்குது. இப்போ நாங்கள் இது என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ரொட்டி மேக்கரும் அண்டு வந்து பூரி கட்டையெல்லாம் பயன்படுத்தி தான் அன்றைக்கு நாங்கள் வந்து முட்டை ரொட்டி நாங்கள் சுட போகிறோம். ஓகே, இப்போ வந்து வடிவாக குழச்சி எடுத்துட்டேன். இனிமேல் வந்து இதை உருண்டையாக பிடிச்சிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொட்டி மேக்கர் 2 சுண்டு மாவில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல உருண்டையாக பிடிச்சாச்சு. ரொட்டிக்கு பதமாக நல்ல உருண்டையாக பிடிச்சாச்சு. முதலாவது படிமானம் வேறங்கோ நாங்கள் ரொட்டி மேக்கரில் வந்து தட்டையாக்கி போட்டு அடுத்ததாக வந்து பூரி கடையிலே முட்டை போகிறோம். நாங்கள் மிகவே நல்ல பதமாக வந்திருக்கு. அதான் நல்ல ஒரு விஷயமே இருக்குது. எனக்கு கூட நல்லா மத்திய இருக்கும். பாப்பா என்ன மாதிரி வந்திருக்கண்டு, என்ன சைஸ் வந்திருக்கு. கரண்டில் ஒர்க் பண்ணிக்கா கொஞ்சம் வேகமாக ஒர்க் பண்ணும். இது நாங்கள் எங்களுக்கு வேகாமல் எடுக்கணுன்றதுக்காக நாங்கள் தட்டையாக எடுத்துருக்கோம். ஏன்னா ஸ்டெப் 2 ஸோ அது ஒரு சைஸில் வந்தால் சரி தான். அதுக்கு முட்டையும் உருளைக்கிழங்கு பிரட்டிலையும் வச்சு விட்டோம். ஓகே, இப்போ இப்படித்தான் இதில் இருக்கிறதான பாருங்கோ 3, 6, 8 உருண்டையும் நாங்கள் இப்படித்தான் இதே படிமானத்தில் செய்ய போகிறோம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் எங்களுடைய சத்தான லஞ்ச் தான் அன்மைக்குமே. இது இதில் பார்க்குறது பூசணிக்காய், துபாய் பூசணிக்காய் இருக்குது, வெங்காயம், உள்ளி, கருவேப்பிலை எடுத்துருக்கேன். இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் பூசணிக்காயில் வர செய்ய போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் பூசணிக்காய் வர இப்போ எப்படி இருக்குதான பூசணிக்காய் இப்போ நாங்கள் வந்து அதான் வந்து கேரட் உறைஞ்சிற தட்டில் இப்போ வடிவாக உறைஞ்சி எடுக்க போகிறோம். பார்த்தீங்களா, இப்போ சூப்பரான முறையில் வந்து வடிவாக ரொட்டியை நாங்கள் வடிவாக எடுத்துட்டோமேன்னு சொன்னால் இது வந்து இப்படி பச்சை ரொட்டியாக இருக்குது தான் இதுக்கு சேர்வியல் வைக்கணும். எவ்வளோ அழகாக வடிவாக பிடிச்சாச்சு. ஓகே, அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா கேரட் உறைஞ்சிற தட்டும் அப்புறம் வந்து துபாய் பூசணிக்காய். இப்படியே நாங்கள் இந்த துபாய் பூசணிக்காயை சீரப்போம். இதுதான் சொல்கிறோம் துபாய் பூசணிக்காய் வரையணும். புதுசாக ட்ரை பண்ணினாலும் அது வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கணும். இன்றைக்குமே இது வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான். பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டை 2 வச்சு எடுத்துட்டேன். அதே நேரம் வந்து 1/4 கிலோ உருளைக்கிழங்கையும் வடிவாக மசிச்சு எடுத்தாச்சுது. இப்போ வந்து நாங்கள் இந்த முட்டையை வந்து இந்த 2ஐயும் வந்து 8 பீஸ் ஆக்க போகிறோம். அடுத்ததாக வந்து உருளைக்கிழங்கு மசியலையும் கட்டத்தூளெல்லாம் போட்டு பிரட்ட போகிறோம். டீயும் ரெடி ஆகிட்டு அப்படியே இஞ்சால பாருங்க உருளைக்கிழங்கு பிரட்டலுக்கும் வந்து தேவையான சேர்வு எடுத்தாச்சு. இதில் கட்டத்தூள், எங்களை வந்து பூசணிக்காய் வரைக்குரிய பொருட்கள், அப்புறம் வந்து முட்டையை வந்து சின்ன சின்ன கட் பண்ணிட்டேன். ஓகே.
ஓகே தம்பிக்குடி இந்த சோறு வந்து ரெடி ஆகிட்டு பாருங்க. ஒரு சுரங்க அரிசி போட்டாலும் அவ்வளோ பொலிஞ்சிட்டுன்ட்டு நல்ல அரிசி. ஓகே இப்போ இங்கே வந்து நாங்கள் பூசணிக்காய் வரைக்கு தயாராகிட்டோம். நல்லா கொதிச்சுட்டு எண்ணெய் சூப்பரான முறையில் வந்து பூசணிக்காய் வர ரெடி ஆயிடுச்சுது. பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக இருக்குண்டு நல்ல ஒரு சத்தான பூசணிக்காய் வர சூப்பரான முறையில் ரெடி ஆயிடுச்சு. பூசணிக்காய் கறி சாப்பிடாத வந்து மிகவும் இப்படி ஒரு வரையே செய்து சாப்பிடலாம். நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு கலவையும் ரெடி ஆயிடுச்சுது, முட்டையும் ரெடி ஆயிடுச்சுது. அடுத்ததாக நாம் இப்போ இந்த பிடிச்சி வச்சுக்கான பச்சை ரொட்டியில் இப்போ நாங்கள் எல்லாமே உள்ளுக்குரிய அதுக்குரிய சேர்வையாக வைக்க போகிறோம். எப்படி ஷேப்பில் வருதோ அதுதான் நாங்கள் அப்படியே ஷேப் பண்ணிட்டு நாங்கள் ருசியாக இருந்து சாப்பிட்டா சரி. இருந்தாலும் நல்ல அழகாக தான் வந்திருக்குது.
ஓகே பார்த்தீங்களா இந்த ஷேப்பில் தான் நாங்கள் இப்போ எல்லா ரொட்டியுமே இப்போ செய்ய போகிறோம். ஓகே செஞ்ச அப்புறம் பார்ப்போம். பார்த்தீங்களா இப்போ நாலு வந்து நல்ல சூப்பரான சைஸில் நான் பிடிச்சாச்சு. இதை வந்து நாங்கள் தோசைக்கல்லில் தான் நல்ல எண்ணெய் பூசி சுட்டு எடுக்கப்போ. ஓகே இப்போ வந்து வடிவாக எண்ணெய் பூசிட்டேன். எண்ணெய் பூசியாச்சு. எப்படியா சுட்டு எடுக்கப்போ. எனக்குமே நல்ல சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னேன். நல்ல சூப்பரான முறையில் வடிவாக சுட்டு எடுத்துட்டேன். மாற்றி மாற்றி போட்டு வடிவாக சுட்டு எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எல்லா ரொட்டியும் நாங்கள் சுட்டு எடுத்துட்டோம். பார்த்தீங்களா இப்படித்தான் இப்போ நாங்கள் 2 பக்கம் புரட்டி போட்டு வடிவாக இன்றைக்கு ஒரு உருளைக்கிழங்கு முட்டை ரொட்டி ஒன்று செய்தனாங்க. இப்போ இதோட வந்து என்னெல்லாம் சப்போர்ட்டாக சாப்பிட போகிறோம்னு சொல்லிட்டுப்பா. இன்று நம்ம இந்த கிழங்கு முட்டை ரொட்டியோட நாங்கள் வந்து என்னெல்லாம் சப்போர்ட்டாக செய்து வச்சுக்கோன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ பாருங்கள் வந்து நல்ல சூப்பரான முறையில் சுட கிழங்கு முட்டை ரொட்டி வந்து செஞ்சு வச்சுருக்கிறேன். அப்படியே வந்து இங்கால பாருங்க பூசணிக்காய் வரை, அப்படியே அடுத்ததாக வந்து கருப்பு கடலை பாருங்கள், கருப்பு கடலை தாளித்து வச்சுருக்கோம். அப்படியே சோஸ் பார்த்தீங்களா. ஓகே உண்மைக்குமே வந்து இன்றைய தினம் வந்து எங்களுடையதான நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் தான் இது. பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல சூப்பரான லஞ்ச் பார்த்தீங்களா. ஓகே இப்போ இந்த ரொட்டிக்கு வந்து போட்ட எல்லா சேர்வையும் பார்த்துருப்பீங்க. அது வந்து எல்லாமே நல்ல ஒரு சத்தான இது பார்த்தீங்களா. கருப்பு கடலை அப்புறம் வந்து சோஸ் எதுக்கு வச்சுனாங்கன்னு சொன்னால் அந்த உள்ளுக்க போடுறான சேர்வை வந்து நல்ல ஒரு காரமாக இருக்குது. அப்போ அதுக்கு வந்து சுட சோஸ் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இதுதான் இந்த இடம் நாங்கள் தயாரிச்சான சூப்பரான ஒரு லஞ்ச். ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறோம் மக்களே. இந்த தினம் வந்து என்னுடைய லஞ்ச் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பாய்.